உடன்பிறப்பே வா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இப்படி பரபரப்பாக போய் கொண்டிருக்கின்றது திமுகவுடைய கட்சி பணிகள். இதற்கிடையே தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆட்சி பணியில் ஒரு தொய்வா? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அதை அறிவிச்சிருக்காரு. அவங்களுக்கு பல சலுகைகள் போன்றவையெல்லாம் அறிவித்திருக்கிறாங்க. ஸோ அவங்க நலன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் மாண்பு முதல்வர்களும் அரசும் உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே அவங்களுடைய நலனை இந்த அரசு பாதுகாப்பு என்பதை மிக தெளிவாக நம்முடைய முதல்வர் அரசுடைய நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியிருக்காங்க. பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கு. ஆனால் அது கண்டிப்பாக அது அந்த மக்கள்கிட்ட ஒரு ஏற்புத்தன்மை வரும்னு நான் நம்புகிறேன். ஆனால் 13 நாட்களுக்கு பிறகு தான் இந்த திட்டங்கள் 7 சிறப்பு திட்டங்கள்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 13 நாட்களாக அவங்க கொட்டுற மழையிலையும் வெயில்லையும் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. நேற்று கூட நள்ளிரவில் அவங்க கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அது சமூக விரோதி போல நடத்தப்படுகிறார்களான்னு விமர்சனம் வருது வெளியிலேருந்து. அப்போ இதற்கு எப்படி பதில் சொல்லுவது? இப்போ நீங்கள் போராட்டம் நடத்துவது, கைது செய்வது, இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். எத்தனையோ தருணங்களில் போராட்டங்கள் நடத்தி நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கோம். பல்வேறு தரப்பின மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், அதிமுக ஆட்சியில் ஒரே கையெழுத்தில் எத்தனை லட்சம் பேர் தங்களுடைய வேலையை கூட இழந்தார்கள். இந்த விஷயத்தில் நேற்றைய கைது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் ஒரு கைது வந்திருக்கு. எனவே எங்களுடைய கடந்த காலங்களிலும் இந்த காலங்களிலும் போராட்டங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்குவோம். இந்த போராட்டத்திலையும் அவங்கள கை கழுவி அரசு விடலை, கட் பண்ணி விடலை. ஆனால் அவங்களுடைய அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியுமோ அதை இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்க ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது.